வெட்டிங் எனும் திருமணம் சீசன் 2. Play வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் powered by Palm Beach Restaurant, co-presented by Nakshatra Hall and Om Creatives. ஓகே, நாங்க இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாமே வந்து பேசி முடிச்சாச்சு. இன்னொரு விஷயம், இந்த ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே செய்யறாங்க. அது வந்து அவசியமா, கண்டிப்பா தேவையா? உங்களுடைய பணி வந்து திருமணத்தோடு நிறைவேறிவிடும். ரிசப்ஷன் என்பது இன்னும் அது என்ன, கல்யாண வீட்டுக்கு வராத ஆட்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரிசப்ஷன் வைத்துக் கொள்வார்கள். அல்லது சில வேளை அவர்களுடைய பணியாற்றுகின்ற இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல வேறு நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், சில அங்கே வர முடியாமல் இருக்கும். மற்றது உண்மையில் வந்து இந்த மணமகனும் மணமகளை சார்ந்தவர்களும் கல்யாண வீட்டில் அன்றைக்கு சைவமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த பூஜை செய்கின்றோம் வழிபாடுகள், அதை கட்டாயம் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அன்றைக்குமே அவர்கள் ரிசப்ஷன் சில வேளை இன்னொரு நாள் வைத்துக் கொள்வார். ஏன்னா அங்கே வேறு வேறு விதமான உணவு பரிமாற்றம் செய்யப்படும். அதனால அன்றைக்கு செய்வதாக இருந்தால் வெஜிடேரியன் இருப்பது மிக மிக வரவேற்கக்கூடியதும் அவர்களுடைய அந்த பலனை பூரணமாக கொண்டு வரும். கண்டிப்பா வெஜிடேரியன் தான் இருக்க வேண்டும். இது சமய வழிபாடு, இத்தனை விதமான சமய வழிபாடுகள், அது அந்த தெய்வீக பலத்தை அவைக்கு உள்ளுக்க வாங்குவதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனால அது உணவுகளும் அப்படி இருந்து கொள்ளும், அது ஒரு சிறப்பும் கூட. அதனால ரிசப்ஷன் ஒரு நாள் வைத்துக் கொள்வார்கள். அப்போ ஒன்லி இந்த சாப்பாட்டு மேட்டருக்காக மட்டும்தான் ரிசப்ஷன் வைக்கிறாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடணும் என்பது அவர்களுடைய பொறுத்து. அதுக்கும் எங்களுக்கும் உண்மையில தொடர்பு கிடையாது. நாங்கள் இந்த திருமணத்தோடு அவர்களுடைய அந்த வாழ்க்கை நல்லாக வாழ வேண்டும் என்று எல்லாருமே வாழ்த்திக் கொள்வார். ஓகே, இப்போ இந்த கல்யாண சாப்பாட்டுல வந்து குறிப்பிட்ட சில மரக்கறிகள் வந்து கண்டிப்பா லைக் அன்னைக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதுக்கு ஒரு இல்லை, எங்களுடைய சம்பிரதாயத்தில் அப்படி இருந்தது. சில உணவு வகைகள் இருந்தால், ஆனால் இப்பொழுது எல்லாம் இங்கே எல்லா வகையான உணவுகளையும் பரிமாறிக்கொள்கிறார்கள். அதில் அப்படியே கட்டுப்பாடு இல்லை. ஆனால் உணவு சைவ உணவாக இருந்து சேர்த்து கொண்டால் நல்ல. ஐயா, இன்னொரு விஷயம், இந்த பொண்ணுருக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொண்ணு உருக்குன பிறகு மாப்பிள்ளை வந்து பொம்பளையை பார்க்கக்கூடாது, அவ வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இதில் இந்த பொன்னுருக்கள் என்பது கல்யாண வீட்டுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முதல் செய்வது நல்ல. காரணம் என்னென்னா, அந்த உருக்கின பொன் வந்து அரைகுறையாக இருக்காது, முழுமையாக கொண்டு போகணும். இப்போ மாப்பிள்ளை வீட்டை உருக்கி இருப்பார்கள், அது முழுமையாகவில்லை. இந்த மாப்பிள்ளை பெண்ணை சந்திக்கிறது முழுமையாகி கொண்டு போகணுமென்றக்காக சந்திக்க வைத்துக் கொண்டார்கள். அதான் காரணம். இந்த பொண்ணு உருக்கியாச்சு, அதை பேர்ந்த தாலியாக செய்ய வேணும். அதை செய்து கொண்டு தான் அதை எடுத்துக்கொண்டு தான் அங்கே போக வேண்டும் என்பதற்காக அது வரைக்கும் சந்திக்கக்கூடாது என்று தான் முறை. அதை ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய. இப்போ அது நீங்கள் இப்போ அவர்கள் ஃபோனில் பேசிக்கொள்வார்கள், அல்லது இப்போ தான் நேராக பார்க்குற மாதிரி தானே இப்போ வைபர் அதெல்லாம் வந்துட்டு தான், ஃபேஸ்புக் எல்லாம் வந்து எல்லாம் அதில் பார்த்துக் கொள்வார்கள். அது எலக்ட்ரானிக்காக போய் கொண்டிருக்கணும். நேரடியாக சந்திக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், கதைக்கூடாதுன்னு கேட்பேன். தாராளமாக கதையை சொன்னாவில் கேட்க போகிறார்கள், கதைக்கலாம். ஆனால் இதை கொண்டு போக வேணும், அந்த தாலியோடு சேர்த்து கொடியோடு சேர்த்து மங்களமாக கொண்டு போகணும் என்பதற்காக உருக்கின பொண்ணை முழுமையாக நினைக்கும் வைத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போவார் மங்களத்தோடு. அதனால தான் சந்திக்கப்படாது என்ற ஒரு நிலையை வைத்துக் கொண்டார்கள். அது நாங்கள் பின்பற்ற வேண்டாம், நல்லதா. அதுக்காகத்தான் இந்த 5 நாள் 3 நாள் இடைவெளியில் அதை வைத்துக் கொள்வார். இன்னொரு விஷயம், இந்த மங்கள வாத்தியங்கள் வந்து கண்டிப்பா கல்யாணத்துல ஒரு பெரிய முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனா இப்ப வந்து இந்த டிஜே அப்படின்னு சொல்லி இந்த சினிமா பாடல்கள், என்ன சொல்றது, திரைப்பட பாடல்களை போடுறது, அந்த பொம்பளை வந்து நடந்து வரும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ நாதஸ்வர மேளம் வந்து இந்த பூஜை செய்யற டைம்லையும் கன்னிகாதானம் அந்த டைம்லையும் மாங்கல்ய தாரணம் டைம்லையும் தான் வாசிப்பாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. இல்லை, இது உண்மையில் வந்து அவர்கள் இந்த பெண் வருகின்ற பொழுது அல்லாட்டி வரவேற்கிற மாதிரி சில பாடல்களை நல்ல தத்துவமாக போட்டால் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது மணமகளே அப்படி பாடல்களை போட்டால் ஏற்றுக்கொள்ளலாம். அது சினிமா சில மந்திரங்களை போடுறார்கள், பிள்ளையாருடைய பாடலை போடுகிறார்கள், அதுகளோட அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். சினிமா பாடல் என்பது திருமணம் முடிஞ்சால் பிற்பாடு தான் போட வேணும், ஏன்னா அது ஒரு தெய்வீக சூழலை கொண்டு வந்திருக்க வேணும். நாங்கள் கூறுவதாக இருந்தால் உண்மையில் நேரடியான அந்த மங்கள வாத்தியம் தவிலும் நாதம் இருப்பது நல்லது. ஏன்னா நாதஸ்வரம் என்பது இறைவனுடைய ஒரு வாத்தியமாகத்தான், தவிலும் ஒரு மங்களத்தினுடைய அடையாளம். அது வந்து அந்த சத்தம் நேரடியாக வருகின்ற பொழுது, காற்றில் வருகின்ற பொழுது சில துன்பங்களை குறைக்கிறது என்பது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் ஆலயங்களில் கும்பாசனங்களில் திருவிழாக்களில் எல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதுவே ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு நிகழ்வு. ஆகவே தெய்வீக வாத்தியமாக அதை வைத்து செய்வது நல்லது. கிடைக்க முடியவில்லை என்றால் இந்த டிஜேயை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதிலேயுமே அந்த முக்கியமான தெய்வீக சம்பந்தமான பாடல்களை போட்டு வரவேற்பது தான் உகந்ததாகவும் அந்த சூழலையும் ஏற்படுத்தி கொள்ளும். ஓகே, அது வந்து
இதுவும் வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஐயா. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து டிஜேக்கு காசு எல்லாம் செலவு பண்ண தேவையில்லை. இல்லை, அவர்களையும் வைத்துக் கொள்ளட்டும். அவர்களும் நாங்கள் அவர்களுடைய பணியை குறைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களும் இருக்கலாம், அவர்களும் அந்த ஒலி வாங்கிகளை கொடுக்கலாம், வேறு வேறு பாடல்களை போடலாம். அண்ட் உங்களுக்கு மைக் கொடுக்கணும் அவங்க, அவர்கள் எல்லாம் செய்தால் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். மற்றது இந்த மங்கள வாத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். இது மங்கள நிகழ்வு என்றபடியா அதுக்கு மங்கள வாத்தியம் ஒன்று பேர். நிச்சயமாக அவர்களையும் உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஓகே, கண்டிப்பா. ஆனா அட்லீஸ்ட் அந்த டிஜே இருந்தா வந்து நீங்க போடுற பாடல்கள்ல வந்து கொஞ்சம் கூடிய முக்கியத்துவம் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி கருத்து உள்ள பாடல்கள், அதுக்கு ஏற்ற பாடல்களை போட்டால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஓகே. அடுத்தது ஐயா, இந்த கல்யாண பரிசு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த தேவர்கள் காலத்துல எல்லாம் கல்யாண பரிசா என்ன கொடுத்துருப்பாங்க? இல்லை, அந்த காலத்தில் அவர்களுடைய இந்த புராண வரலாற்றில் அவர்களுக்கு ஏதாவது உணவுப் பொருள்கள், மற்ற பண்டங்கள், ஏதாவது அவர்களுடைய இனிப்பு பொருட்கள்லாம் கொடுத்துருக்கார்கள், கொண்டு போவார்கள், கொடுத்துக் கொள்வார்கள். அது இப்போ நாங்கள் அது அவைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் காசோ ஒரு காலத்தை கொடுத்து பாத்திரம் பண்ணவெல்லாம் கொடுப்பார்கள். இப்போ போட்டுருவார்கள், நோட்டீஸில் போட்டுருவார்கள், பாக்ஸ் கிவிங் கிஃப்ட்னு போட்டுருவார்கள். ஏன்னா எங்களுடைய ஆக்கள் பெரிய பெரிய பட்டியெல்லாம் கொண்டு கொடுத்து வைக்க முடியும் இருக்காது. அதனால அது ஒரு சம்பிரதாயம் வந்துட்டு காசோ இதை கொண்டு கொடுத்து அவர்களை, ஏன்னா அவர்கள் வாழ்க்கைக்கும் உதவ வேண்டும். மற்றது பணம் என்பது ஒரு செல்வம் தான், நீங்கள் சொன்னது போல் அவர்கள் செல்வமாக வாழ வேண்ட ஒரு வாழ்த்தாக கொண்டே கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் தேவர்களுக்கும் அந்த இனிப்பு பொருட்கள், அந்த கற்பதரு போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஓகே, அதாவது அவங்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை வந்து அவங்களுக்கு கல்யாண பரிசா கொடுக்குறது. ஏன்னா வெறுங்கையோடு ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறபோது வெறுங்கையோடு நாங்கள் திரும்பி வரக்கூடாது. கோயிலுக்கு போனால் பூக்கள் பழங்களை கொண்டு போகிற மாதிரி இது ஒரு பெரிய நல்ல காரியம். வெறுங்கையோடு நாங்கள் அவைகளை காணக்கூடாது. குழந்தை பிள்ளைக்கும் தெய்வம் ஒன்றுனா குழந்தை பிள்ளைக்கும் போகிற போது அதை பண்ணி கொண்டு தான் போகிறோம். வருங்கையோடு போகக்கூடாது. அவை இவருக்கும் ஒரு தெய்வீக நிலையில் வருகிறார்கள், வருங்கையோடு போகக்கூடாது, பரிசு போல கொடுக்கதே ஆக வேண்டும். ஓகே, எனக்கு ஒரு இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. அதனால அவர் சொல்கிறார், தங்கள் வரவு நல் வரவாகன்னு தான் சொல்லுறாரு. ஓகே, மேக் சென்ஸ். எனக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்குது. இந்த கல்யாண பரிசு கொடுக்கறதுக்கு, அதாவது உங்களோட இவ்வளவு நேரம் நான் பேசி தெரிஞ்சு கொண்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இதுக்கு பின்னால ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அந்த விளக்கமே இல்லாம, ஓகே அம்மியை மிதிச்சாச்சு, அங்க பாருங்க அருந்ததி பாருங்க அப்படி பாருங்கன்னு எங்கேயோ எதுக்கு பாக்குறோம், என்னத்துக்காக பாக்குறோம் எதுவுமே தெரியாம தான். இன்னொன்று சொல்றேன், அந்த அருந்ததி வந்து ரெண்டு நட்சத்திரம் சேர்ந்து ஒரு வட்டத்துல இருக்குது. ஓ, பிறகு தெரியாது. இந்த 2 நட்சத்திரம் சேர்ந்து உண்மையில அருந்ததி என்பது நாங்கள் இந்த ஹோலுக்கு கொண்டே அருந்ததியை காட்டியலாது. ஆனால் ஊர்ல கொண்டே வெளியில கொண்டே காட்டுவார்கள். ஆனால் பகல்ல தெரியாதுன்னு சொல்லுவார்கள். இருந்தாலும் அங்கே இருக்கும். இப்போ நாங்கள் சொல்வது என்னென்னு கேட்டால், அருந்ததின்னு சொன்னாலே அந்த வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கிறது. 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக இப்போவும் இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்களும் இன்றைக்கு முதல் கல்யாணம் அவர்கள் தான் முதல் வாழ்த்துக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கருத்தும் இருக்கிறது. அதனால நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், கல்யாண பரிசா இனிமேல் நீங்க வந்து இந்த என்ன சொல்றது சிலப்பதிகாரம், மணிமேகலை, எங்களுடைய 50 காப்பியங்கள் என்று சொல்லுவாங்க, இந்த மாதிரியான 50 காப்பியங்கள் சம்பந்தமான புத்தகங்கள் அண்ட் இந்த மாதிரி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து நீங்க இந்த கல்யாண மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இந்த காலத்துல கொடுத்தா, அது அந்த புக்கை கொடுத்தாலாவது அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்க நிறைய பேர் கொண்டு 500 புத்தகத்தை கொண்டு வைக்க முடியாது. இல்ல நான் சும்மா என்னோட ஒரு ஐடியாவை சொல்றேன். எனக்கு பர்சனலா இந்த மாதிரியான காப்பியங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சம்பந்தர்மார்கள் லைக் அவங்களுடைய கதைகள், வரலாறுகள் அதெல்லாம் படிக்கும்போது இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு நாங்க சம்பந்தப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து அப்பவே வந்துட்டு. ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தை பிறக்குமான்னு. பட் அதில் சொல்லுவாங்க பொண்ணுரிக்கு வந்து அந்த தாலியில் வர வடிவத்தில் வந்து சதுரமாக இருந்தால், அந்த காலத்தில் இந்த வட்டமாக இருந்து சதுரமாக இருந்தெல்லாம் இருக்கிறது. அதுகளை பொறுத்தும் அவர்களுடைய அந்த காலத்தில் அந்த வலிமை, அதெல்லாம் 2 பேரும் அந்த வலிமையில் இருந்து கொண்டு இருந்தால் அந்த பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது உண்மையாக இருந்தது. அது பவுன் வந்து உண்மையில வந்து மகாலட்சுமி அடையாளம் மாத்திரம் இல்லாமல் அவைக்கு ஒரு செல்வ சேமிப்பாகவும் இருக்கு. அதனால இந்த சில பேர் கல்யாணம் பவுனை தான் கொடுப்பாங்க, அன்பளிப்பாங்க. செல்வ சேமிப்பு மகாலட்சுமி அருள் என்றபடியா அவை புத்தகம் கொடுக்குற பவுன் கொடுக்காக தான் இன்னும் நல்ல அவருக்கு செல்வ சேமிப்பாக இருக்கு. நன்றி ஐயா, நல்லது. உண்மையிலேயே எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு குரு குலத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்படியே வந்து தூய்மை அடைஞ்ச மாதிரி எனக்கு இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் வந்து இன்றைக்கு நிறைய விஷயங்கள்ல தெளிவடைஞ்சிருப்பாங்க. எங்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், சமஸ்கிருதம், சாஸ்திர சம்பிரதாயங்கள், மந்திரங்கள், தேவர்கள், இந்த மாதிரி பல புனிதமான விஷயங்களை பற்றி இந்த மேடை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்குது. உங்களுக்கு ஐபிசி தமிழ் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நீங்கள் பிஸியான ஒரு ஆளுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். டைம் எடுத்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஐயாவை வந்து நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே எந்த ஒரு அடுத்த கேள்வியுமே இல்லாமல் உண்மையிலேயே நான் ஒரு 5-6 பேருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பேன். பட் அவங்க எல்லாருமே நீங்கள் யார், எதுக்கு கூப்பிட்றீங்க, டிவியா இன்டர்வியூவா வர மாட்டேன். அவங்கள சொல்லி பிள்ளை கிடையாது, நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது.
பட் நான் ரொம்ப ஒரு சோகமான நிலையில் நான் இருந்தேன்னா, பிகாஸ் எங்களுடைய சீசன் 2க்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு பர்சனல் விருப்பமாக இருந்தது. அதனால நான் வந்து மனம் உடைஞ்சு போய் இருக்கிற டைமில் தான் சரி ஓகே கடைசியாக வந்து ஐயாவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது நீங்கள் அதை வந்து ரிசீவ் பண்ண விதம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் ஐயா சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுடைய மக்களுக்கு இந்த மாதிரி எங்களுடைய லைக் இந்து சமயத்தை பற்றி, இந்த திருமணத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த மாதிரியான சடங்குகளை பற்றி சொல்கிறதுக்கு அதுக்கு என்ன, நான் வரேன், அதை கண்டிப்பாக சொல்லணும், இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாமல் வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ மீண்டும் ஒரு முறை ஐபிசி தமிழ் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கும் இந்த ஒரு லைக் அனுபவம் வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற மேடையும் பார்த்தீங்கன்னா இந்த தேவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு கல்யாண மேடை தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையில் இது வந்து உங்களுடைய முயற்சி, உங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய அடுத்த கலைஞர்களும் ஐபிசிக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலகம் பூராவே இந்த கல்யாணம் பற்றிய கேள்விகள் அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் பல சிவாச்சாரிகளும் சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள். அது இது எல்லாருக்கும் போகக்கூடிய ஒரு ஊடகமாக நீங்கள் அமைத்துக் கொடுப்பதனால எங்களுடைய இந்த சமயத்திற்கும் நீங்கள் செய்கின்ற ஒரு தொண்டாகவும் நாங்களும் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் பல விடயங்கள் நான் என்னென்றால் சுவாரஸ்யமாக சொல்வதற்காக சில கதைகளை சொல்வது உண்டு. உண்மையான தத்துவம் அங்கே நிறைய இருக்கிறது. இந்த பாலும் பழமும் என்றால் பால் வெண்மையானது, பழம் என்பது திண்மையானதும் குளிர்ச்சியானது. ஆகவே எந்த வெண்மையும் குளிர்மையாக வாழ என்பதும் அங்கே கருத்து அப்படி நிறைய இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய சைவ நண்பர்கள், ஏனைய நண்பர்கள் கூட இந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். ஆகவே உங்களுக்கும் உங்களுடைய இந்த ஆர்வத்தின் மூலமாக எங்களை அழைத்ததற்கும் எங்களுடைய சிவாச்சாரிய சார்பாக நன்றி கூறி கொடுக்கிறோம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து தூய்மை அடைஞ்சிட்டு நான் இப்போ வந்து ஒரு தியான நிலைக்கு வந்து செல்ல போகிறேன். ஸோ அதனால் மீண்டும் இதே நாள் இதே நேரம் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது வரைக்கும் see you, take care, tata, bye bye. This is Shana Mahendran signing out in Libara Play வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் powered by Palm Beach Restaurant, co-presented by Nakshatra Hall and O Creative. நன்றி ஐயா. லிபாரா பிளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், co-presented by Nakshatra Hall and Om Creatives.